அல்ஹம்துலில்லா ஈது பெருநாள் நல்லபடியாக ஃபினிஷ் ஆயாச்சு. ஈது பெருநாளுக்கு முன்னாடி ஈது ப்ரிப்பரேஷனாக மருந்தாணிலாம் வைக்கலான்னு மருந்தாணிலாம் வாங்கி அதையெல்லாம் தனித்தனியாக உருகி எடுத்து அரைச்சி வைக்கலான்னு ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே ஈது பெருநாள் நான் பிரியாணி செய்கிறத வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டோட பிரதர் தான் பிரியாணி செய்கிறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஹஸ்பண்டோட பிரதர் அதே மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு ஆயிலெல்லாம் எடுத்து ஊற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி கீழே பிடிக்காமல் கிளறணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் அவங்க கிளறிட்டே இருந்தாங்க. கீழே பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காக கொஞ்சம் நேரமாக அவங்களும் கிளறிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குட்டி ஒரே அழுகு. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு தூங்க வைக்க கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா பட்டைத்தூள் ஆட் பண்ணாங்க. ஈது பெருநாளோட வீடியோலாம் போடுறதுக்கு டைமே கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தக்காளிலாம் ஆட் பண்ணி நல்லா கிளற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் அவனை தூங்க வைக்க கிளம்பிட்டு எப்படி இதெல்லாம் வேகிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கறி போட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு மறுபடியும் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கறி போடுறதெல்லாம் எடுத்துகிட்டு கறி வணங்குற வரைக்கும் கேப் விட்டுட்டு போயாச்சு. எங்கள் வீட்டுக்குட்டியை சமாளித்து தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளே பிரியாணியே ரெடி ஆயாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டு தம் விட்டு அனைத்து பிரியாணி ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.